கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வார்த்தைகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் செய்தி பார்க்கும் முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, கேர்பின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உடைய தொழில்களை கலந்து கொள்ள எங்களுக்கு கொண்டு கூடுதல் செய்திருக்கிறீர். இதை ஆரம்பம் முதல் முடிவுரைந்தும் ஒழுங்கும் கிரயமாய் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து தரணும். இப்பொழுது கூடக்கூடிய காரியத்தை கொடுத்து தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த காரியங்கள் எங்கள் வெளிப்படும்படியாகவும் எங்கள் மனதிலே பதியும்படியாகவும் அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய வழிநடத்தும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இங்கே அவங்க பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் எல்லாமே பயத்தோடும் பக்தியோடும் இந்த காரியத்தை கலந்து கொள்ள உதவி செய்து வழி நடத்தும். தடைப்பட்ட மொழிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தாமதமானாலும் வந்து சேர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒளிநிறுத்தி கொண்டு கேட்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பத்தில் முடிவு இருந்து நீர் எங்களோட இருந்து எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் நல்ல முறையில் இந்த தொழுகையை நடத்தி முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மிலே தலைமையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு சின்ன ஒரு செய்தி தான். இன்னைக்கு மேரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேரை கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பூவோட பேர் மாதிரி இருக்கு இல்லையா? மேரோஸ் நிறைய பேர் இந்த மாதிரி. அப்போ அவங்க இது என்னன்னா ஒரு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு ஊரினுடைய பெயர். நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் என்னாச்சுங்க, எழுத வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்கிற மாதிரியே நமக்கு என்ன இதுங்க, நமக்கு கடவுள் கொடுத்ததுல வந்து ஒரு கிஃப்ட்னு சொன்னால் கூட சில விஷயத்துக்கு என்னங்க நமக்கு நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நம்ம வந்து மனசில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். நம்ம எதை இருந்தாலும் சரி மூளையினாலும் சரி தாங்காது. அதனால் என்னாச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களையும் நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிட்டே இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும், ஞாபகம் இருக்காது. யாரோ ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்தினா தான் என்ன ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் நமக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுவே என்ன இருக்குது, நமக்கு தேவனுடைய காரியத்தையும் சில நேரத்தில் எவ்வளோ தான் கேட்டாலும் நமக்கு சிலவற்றை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைப்பு விட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இன்னும் கொஞ்சம் வெற்றி நடை போடுவதற்கு அது சில நேரத்தில் அவசியமாக இருக்குது. அப்போ நீண்ட நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு தியானித்த காரியம் தான் இது. சரி, நான் திரும்ப இது உங்களோட பக்கத்துக்குள்ள ஒரு ஆவலுக்காக தான் திரும்ப இதை எடுத்தேன். அப்போ அந்த மேரோஸ்ங்கிறது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஒரு சின்ன ஊர் தான் அது. அந்த ஊரையும் பழைய ஏற்பாட்டிலே ஒரே இடத்துல தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஒரே இடத்துல குறிப்பிடப்பட்டாலும் அதை மெச்சத்தகுந்த மாதிரி குறிப்பிடப்படலை. அதை வாசிங்க. மேரோசை எடுத்தோம் என்ன சொல்றாருங்க, மேரோசை சபியுங்கிறார். அடுத்தது ஆமா, அது என்னாச்சுன்னா மேரோஸ்ங்கிற ஊரு, அதையும் சபிங்க, அதுல குடியிருக்கிறவங்களையும் சபிக்கவே சபியுங்க. அடுத்தது அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. ஆமா, இங்கிலீஷ்ல எடுங்க. ஜட்ஜஸ் 5:24 5:23 ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அதை இவங்க வந்து தேவனுக்கு ஹெல்ப் பண்ண வரலங்கிறாங்க. இங்க வந்து என்னச்சு, பட் துணை நிற்கிறதுங்கிறது என்னச்சு, கூட போறது. ஹெல்ப் பண்றது உதவி செய்யறது. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, கர்ஸ்னா சபிங்கிறது. பிட்டர்லி அப்படிங்கிறது வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப கசப்போட சபிங்கிறது. இங்க வந்து அந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடப்படல. அங்க ஆங்கில வேதாந்தத்தில் என்னன்னு வருது, பிட்டர்னா கசப்பு தன்மையை குறிக்கிறது. அது என்னச்சுங்க, ரொம்ப கசப்போடவே அந்த ஊரை சபியுங்க. அப்புறம் they do not come to the help of the Lord. இங்க என்னன்னு வசனம் நமக்கு குறிப்பிடப்படுகிறது, கர்த்தருடைய பட்சத்திலே துணை நிற்க வரலங்கிறாங்க. ஆனா அது மொழிபெயர்ப்புல வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுனால அங்க ஆங்கில வேதாகமத்தில் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் நினைக்கிறது, அதுல என்ன குறிப்பிடப்படுகிறது, கர்த்தருக்கு உதவி செய்ய வரலன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆனா அங்க வசனம் என்னன்னு குறிப்பிடப்படுகிறது, கர்த்தருக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போகலன்னு சொல்லி ஒரு வசனம் வருது. அப்போ என்ன, அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மேரோசின் குடிகளையும் சபியுங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை குறிப்பிடுகிறது. இது என்ன, இதை ஏன் அப்படி சொல்றாங்க, அதுவும் ஒரே இடத்துல தான் குறிப்பிடப்படுகிறது, வேற எங்கேயும் இல்லையே. சரி, என்னன்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே வந்து அபரிவிதமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். வந்ததுக்கு பின்பாக கானான் தேசத்துக்குள்ள வந்துடுறாங்க. கானான் தேசத்துலேயும் வந்து
யோசுவான் தலைமையில கீழே கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. யோசுவாவுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு சரியான தலைமை இல்லாமல் போய்விடுகிறது. ஏறக்குறைய 300-350 ஆண்டுகள் இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்தை வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன குறிப்பிடப்படுறாங்கன்னா அது இருண்ட காலம்னு குறிப்பிடப்படுறாங்க. அந்த இருண்ட காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக நடக்கிறது. அந்த நடக்கும் போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா தேவனானவர் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களை நியாயந்திருக்கும்படியாக 15 நியாயாதிபதிகள் உருவாக்கிறார். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 நியாயாதிபதிகள் இங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நியாயாதிபதிகள் இருக்கிற சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. உடனே என்ன பண்ணுறது, ஒரு ராஜாவை எலும்பு பண்ணுவார். அவர் வந்து இவங்களெல்லாம் பயங்கரமாக போட்டு நெருக்குவாங்க. உடனே திரும்ப என்ன பண்ணுறது, ஐயோ அம்மன் கத்த வேண்டியது, திரும்ப தேவனை இவர் மேலே இறங்கி இவர்களை காப்பாற்றுவார். இந்த மாதிரி எத்தனை வருஷம் நடக்குது? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 300 300 350 வருஷம் இவங்க வாழ்க்கை பாருங்க இப்படியே தான் இருக்குது. என்னது கொஞ்சம் கூட உங்களுக்கு மனம் மாற்றங்கிறதே கிடையாது. கேட்க வேண்டியது திரும்ப என்னன்னா நம்மளோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம்னு என்ன வேண்டியது, நாம கேட்க வேண்டியது, கேட்டதை நம்ம பயன்படுத்தாதபடிக்கு நம்மளுடைய பல வாழ்க்கையே போய் செய்ய வேண்டியது. திரும்ப ஏதோ ஒரு திரும்ப பிரச்சனை இல்லை ஒரு திரும்ப சோதனை நமக்கு வரும்போது திரும்பவும் ஐயோ அம்மான்னு எங்க ஓடி வர்றது, திரும்ப தேவனிடத்துல வர வேண்டியது. சரி தேவன் இறக்கப்பட்டு சரி ஒரு டைம் வந்திருக்கான், சரி எதை நம்ம பண்ணி கொடுப்போம், இப்படி வாழ்க்கையை சரி செய்யும் போது என்ன பண்றதுங்க, திரும்பவும் பழைய நிலைக்கு போகிறது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 300-350 ஆண்டுகள் இப்படியே ஜீவிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 2ஆம் நியாயாதிபதியாக யார் வராருன்னா ஏகூத்னு ஒருத்தர் வர்றாரு. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏகூத்ங்கிறது 2ஆம் நியாயாதிபதி. திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அடுத்தது, ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். என்ன போட்டாருங்க? வசனம் என்ன சொல்லுது நமக்கு? வித்து போட்டாருன்னு போடுறது இல்லையா? ஏகோத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு, ஆமா நியாயாதிபதி இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு பின்னாடி என்னது, இவங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை. சரி இவங்க என்ன பண்ணணும், நமக்கு முன்பாக ஒரு நியாயாதிபதி இருந்தாரு, அவர் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதைப்படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த காமன் சென்ஸ் இல்லாதபடி திரும்பவும் என்ன பண்றாங்க, நம்மளே அப்போ நம்ம கூட என்னதான் நினைக்கிறோம் அந்த டைம்ல, நம்மளே பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, இந்த ஒரு டைம் தானே சரி பார்த்துக்கலாம் விடுங்க, யாரும் இல்லையா சரைட்டு அப்படின்னு சொல்லி சிறு சிறு தவறுகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம். யாரும் பார்க்கவில்லை அப்படிங்கிற காலத்தில் இதே மாதிரி தான் என்னாச்சுங்க, இவங்க யாரும் பார்க்கலன்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் யார் பார்த்துட்டா, தேவன் பார்த்துட்டார். இவர்கள் வந்து ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இவர்களை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் தங்களுடைய பழைய நிலைக்கே போறாங்க. போனோன்னு என்னாச்சு, தேவன் பார்த்தாரு, இவங்களை விட்டு சரியாகாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, யாபீன் அப்படிங்கிற கானானியருடைய ராஜாவின் கையிலே வித்து போட்டாருன்றாங்க. வித்து போட்டாரு அப்படின்றோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருளை வித்ததுக்கு பின்னாடி நாம அதை பத்தி ஏதாவது கவலை கொள்வோமா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வண்டியை போடுறோம், நம்ம வந்து இப்போ என்ன நிறைய எக்ஸ்சேஞ்ச் மேலே போடுறாங்க 2 வீலரு. நம்ம பழைய வண்டி கொஞ்சம் மெக்கானிக்கிட்ட போனோம்னா சார் இன்னும் 7 ரூபா 8 ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த வண்டிக்கு 7000 8000 ஒரு செலவு பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்சில் போட்டு பேசாமல் இன்னொரு புது வண்டியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு இன்னொரு 5-6 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம்னு முடிவு பண்ணிடுறோம். அதே மாதிரி போகிறோம், ஒரு வண்டியை போடுறோம், எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு பின்னாடி புது வண்டி மேலே தான் நம்ம கவனம் இருக்கும் இல்லையா? வித்து போன வண்டியை நம்ம எது கவனம் இருக்குமா? அந்த வண்டி ஐயோ யார் ஓட்டுறாங்கன்னு தெரியலையே, அதுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு தெரியலையே, அதுக்கு எதாவது ஆயில் மாற்றினாரா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஏதாவது கவனப்பட போகிறோமா? வந்து வித்து போட்ட வண்டியை பற்றி எந்த கவலையும் பட போகிறது கிடையாது. அதை குறிப்பிடும்படியாக தான் தேவன் என்ன சொல்றாரு, யாபீனின் கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை வித்து போட்டாரு. ஏன் வந்து நான் திரும்ப சொல்லிட்டே இருப்பேன், நீ சொன்ன திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் பற்றி உன்னை என்ன பண்ணணும், நீ வித்து போட்டேன்னு சொல்லி வித்து போடுறாரு. வித்து போட்டதுக்கு பின்னாடி திரும்பவும் என்ன ஆகுது, அவங்க ஐயா அம்மானு திரும்ப கத்துறாங்க. 3ஆம் வசனம் பாருங்க. படிங்க. ஆகையால் கர்த்தர் அவர் இல்லை இது 2ஆம் வசனம் பாருங்க.
கூடியிருந்தான். படிங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, எத்தனை வருஷம் கொடுத்துட்டாருங்க? 20 வருஷம். சொன்ன வச்சு கேட்கல அப்படின்னு நினைச்சா உனக்கு புத்தி வர வரைக்கும் என்ன பண்றாரு? 20 வருஷம் அவன் வந்து மிகவும் எனக்கு என்ன நம்ம சொல்றது, 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். கொடுமைங்கிறது ரொம்ப விஷயம், திரும்ப ஒடுக்குறதுங்கிறதும் ஒரு விஷயம். ரொம்பவும் போட்டு எந்த தூரத்தில் அவங்களை நெருக்க முடியுமோ நெருக்கி எல்லாம் பண்றான். ஏன்னா இவங்க முடியலங்கிற கத்துற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க அந்த நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு. ஐயோ இனி ஜீவிக்கவே முடியாதுங்கிற லெவலுக்கு போற அளவுக்கு எங்க நெருக்கத்தை அந்த ராஜா கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க? திரும்ப முறையிடுறாங்க. முறையிடும் போது என்னது பாருங்க, 4வது வசனம். போதுமானது. எங்க என்ன அந்த தேவன் வந்து என்ன யாரை எழும்புறாங்க? ஒரு பெண் தீர்க்கதரிசியை நியாயம் விசாரிக்க எழும்ப பண்ணுகிறார். அப்போ இங்க இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, இவருக்கு வந்து இந்த பாராக்குன்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் தேவனுக்கு கொடுக்குறாரு. இந்த அம்மாக்கு பாராக்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, நாம வந்து யாபீனை வந்து நம்ம முறியடிக்கிறதுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. டீம் ஃபார்ம் பண்ணும்போது யார் வரல இவங்க கூட அப்படின்னீங்கன்னா, இந்த இவங்களுக்கு பக்கத்திலேயே குடியிருக்கக்கூடிய இந்த மோரேஸ்ங்கிற ஒரு ஊருக்காரங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன இது 2 டீம் போயிருது இவங்க கூட. நப்தலியும் செபுலோனும் அப்படின்னு சொல்லி 2 நப்தலி புத்தரும் செபுலோன் புத்தரும் வந்துடுறாங்க. அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இந்த மோரேஸுங்க புத்தரில் யாரும் இவங்களோட தேவனுக்கு உண்டான அந்த நடவடிக்கையில இவர்கள் வரவில்லை. வராதனால என்னாச்சுன்னா, வராதனால தேவன் இதாயிருமா இல்லையா? நம்ம வரல அப்படிங்கிறதுனால தேவனுடைய காரியம் எதாவது தடைப்பட்டு போக போதா? எதுவுமே கிடையாது. நமக்கு பதில் இன்னொருத்தர் ஆல்டர்னேட்டு எப்பவுமே ஒரு வைக்கக்கூடியவர் இல்லையா? சொல்லனா ஆபிரகாமுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. ஆபிரகாமுக்கு முதல் பிறந்தது இல்ல, ஆபிரகாமுக்கு முதல்ல பிறந்தது இஸ்மவேல், 2வது ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் தேவனுடைய திட்டத்துல இல்ல, ஈசாக்கு தான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா பிறந்தது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. தேவன் யாரை பலி கேட்டாரு? ஏன் இஸ்மவேல் கேட்கல? ஏன்னா தேவனுடைய திட்டத்தை நாம் யாருமே தடுக்க முடியாது. அவருடைய கையை நம்ம வந்து அவரை மறைச்சு நீங்க இதை செய்ய வேண்டாம், தடுக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி வசனம் இருக்கு நம்ம. அது போல தேவனுடைய திட்டத்தின்படியாக இங்க என்ன பண்றாரு, இவங்க போகலை, நாங்க கூட அந்த இடத்துல வந்து தேவனுடைய காரியம் தடைபெறும். இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம இதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி, யுத்தத்துல பங்கு பெற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, தேவன் அங்கே இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு பின்னாடி தான் என்ன ஆகுதுன்னா, இந்த தெபரால் தீர்க்கதரிசி அந்த தனக்கு வெற்றி கொடுத்ததை கொண்டு ஒரு பாட்டு பாடுறார். 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அந்த பாட்டு தான். இந்த பாட்டு பாடுற சமயத்தில் தான் எந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது, நமக்கு அந்த 5:23 வருது. அப்போ தான் என்ன ஆகுது, அந்த மோரேஸ். அப்போ மோரேஸ்ங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த சண்டை நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தாபேர் அப்படிங்கிற ஊருக்கிட்ட இந்த சண்டை நடக்குது. எங்கே அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தாபோர்ங்கிற மலைக்கிட்ட தான் இந்த சண்டை நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யாபின் ராஜாவையும் மேற்கொள்வதற்கான ஒரு யுத்தம் நடக்குது. இது பக்கத்தில் நடக்குது. இது வந்து ஆற்றங்கரையோடு இருக்கிற ஒரு ஊர். அப்போ என்ன ஆகுது, இந்த சண்டைக்கு இவங்க போகல அப்படின்னா அந்த யுத்தம் யார் தலைமையில் நடக்குது? சண்டை போடுறது வேணா தெபேராலும் பாராக்குமா இருக்கலாம். ஆனால் யார் தலைமையில் இது நடக்குது? யாருடைய ஒரு முடிவின்படி நடக்குது? தேவனுடைய முடிவின்படி நடக்குது. இப்போ தேவனுடைய திட்டத்திலே இவர் பங்கு பெறல அப்படிங்கிறதுனால என்னாச்சு, பெண் தீர்க்கதரிசி அவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னீங்கன்னா, சபிங்க, மோரேசை சபிங்க, அவர்கள் தேவன் பட்சமாய் துணை நிற்க வரவில்லை அப்படிங்கிறது ஆங்கில வேதாகமத்தில் அவங்களை கசப்பா சபிங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்றாரு, இந்த மாதிரி தேவனுக்கு ஹெல்ப் பண்ண வரலங்கிறாங்க. அப்ப பாருங்க, தேவ மனிதருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்வது யாருக்கு உதவி செய்த மாதிரி? அதைத்தான் தேவனுக்கு குறிப்பிடப்படுகிறார். அதாவது நான் வந்து வியாதியா இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்களான்னு கேட்கிறாரு. அவரா படுத்திருந்தாரு? சகோதரர் படுத்திருந்தாரு. நான் தாகாம இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னு யாரை கேட்கிறேன்? அவருக்கு எப்போ கூட தண்ணி கொடுத்தோம்? ஆனா அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க இந்த என் ஜனங்களுக்காக எப்போ நீ நிக்கலையோ அப்ப என்னாச்சு, நீ என்னுடையவன் அல்ல அப்படிங்கிறாரு. அதை தான் சொல்றாருங்க. அந்த வசனத்தை படிங்க. நாலா வசனத்தை படிங்க. அக்காலத்திலே
படிங்க. அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபேராளின் பேரிச்சம் மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேலில் இருக்கிற அபேனாகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னுடனே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிரேசாவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபேராவில் எழும்பி பாராக்கோட கூட அதேசேக்கு போனாள். இது ஒரு நிமிஷம், இது கவனிங்க. சண்டைக்கு யார் போவா? இந்த 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 சண்டையில் யாருனால வெற்றி கிடைச்சதுங்க? பெண்ணுக்கு சொல்றா இந்த மாதிரி நீங்களே சண்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லி பாராக்கா பத்தி சொல்றா. பாராக்க உடனே என்ன பண்றாரு? ஹெல்ப்பர் தான், இந்த அம்மாக்கு ஹெல்ப்பர் தான் பாராக்கு. பாராக்கு என்ன பண்றாரு? நீங்களும் வந்தா தான் நான் போவேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்னாச்சு? ஒரு விஷயத்தை, தேவனுடைய விஷயத்தை செய்வதற்காக சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இல்ல நீங்க வந்தா தான் நான் போவேன், நான் வந்தா தான் நீங்க போவேன் அப்படின்னு அந்த புதிய ஏற்பாட்டில் பேசுறது. நீங்க வந்து போகும்போது என்னாச்சுங்க, உங்களுக்கு பணப்பைய கூட நீங்க ஒண்ணு வேண்டாங்கிறாரு, நீங்க சும்மா போங்க அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? இங்க இந்த அம்மா வந்து உனக்கு கூப்பிடுறாரு. அப்ப என்ன ஒண்ணு, இந்த அம்மா தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய காரியத்தை எதை செய்யும் போது உடனே அது ஒரு சாக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, போ வெற்றி கிடைக்கும், ஆனா அதுக்கான பெருமை உனக்கு, அதுக்கான மேன்மை உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, இந்த சிசேரா வந்து போர் முறை தெரிந்தவன், நல்லா சண்டை போடுற ஆளு, நிறைய டாக்டிக்ஸ் தெரியும், நிறைய எப்படி வந்து ஒரு போரை எப்படி நடத்தணும், அதில் எப்படி வெற்றி பெறணும்னு தெரியும். இந்த சிசேராவை வந்து தெபேரால் கையில சாகடிக்கும்படியாக தேவன் ஒப்பு கொடுக்குறாரு. என்ன பண்றா? ஏற்கனவே இங்க வசனம் என்ன வருதுன்னா, இவங்களை வந்து 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து, அவங்களை என்ன கொண்டு வந்துடுறாங்க, இழுத்துட்டு வராரு. இந்த உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு காரியம் நடக்கணும்னா தேவனோட கையில் யாரும் தடுக்க முடியாதுங்கிறத அறுத்து, இந்த யாபின் அரசனையும் சிசேரா படையும் தேவன் என்ன பண்றாரா, இழுத்து கொண்டதா உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்துட்றாரு. கொடுக்குற சமயத்துல தெபேரால் தீர்க்கதரிசி என்ன சொல்றா, பாக்காருக்கிட்ட நீ எப்ப நீ போப்போம் அப்படிங்கும்போது இல்ல நீங்களும் கூட வாங்க அப்படிங்கிற அப்படி சொன்னதுனால என்னாச்சு, அப்படியா சரி ரைட்டு, வெற்றி நமக்கு தான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால என்ன ஆச்சு, இந்த சிசேரா யார் கையில, அதாவது நினைச்சு பாருங்க, ஒரு போர் முறை தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு ஒரு பெண் கையில விழுகு சாகுறதுன்னா எவ்வளவு ஒரு அவமானமா நினைப்பாங்க அவங்க இல்லையா. ஆனா என்னாச்சுங்க, தேவனு அந்த பயந்து ஓடுறாரு, கூடறதுக்குள்ள ஓடுறாரு, ஓடனோட இந்த அம்மா வந்து வச்சுட்டு போதி படுக்க வச்சிரும், யார் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நினைச்சுக்க, பெரிய ஆணி எடுத்து தன்னை நெத்தியில வச்சு ஒரே அடி, அதை அடிச்ச அடியில நிலத்து வரைக்கும் போயிடுச்சு ஆணி. தேவன் இந்த ஒரு பெண்ணால இஸ்ரவேலுக்கு அங்கே வெற்றியை கொடுக்கிறார். அது கவனிக்க பாருங்க. அப்பொழுது பாராக் 10ஆம் வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். அப்போது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடு போனார். தெபேராலும் அவனோட கூட போனார். ஆமா, இந்த அம்மா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா மேல பாத்தீங்கன்னா என்னாச்சுங்க, 4ஆம் வசனத்துல, அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவி, ஒரு கல்யாணமான பெண் என்னாச்சுங்க, ஒரு படையை தலைமை தாங்கி அழைத்து போற இடத்துக்கு தேவனுக்கு வச்சுட்டாரு, ஒரு பெரிய உன்னதத்தை கொண்டு போய் வச்சிருக்கிறாருங்க. வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10ஆம் வசனம். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலின் மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே போனார். தெபேராலும் அவனோட கூட போனார். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாப்பின் புத்திரனாய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட
கிட்டே இருக்கிற சாணியம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாம் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா 920 தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோஸ் சேத்தில் இருக்கிற கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தார். ஆமா, என்னாச்சு, தெபரலோட ஹெல்ப்பர் வந்து பாராக்கு, யாபினோட ஹெல்ப்பர் வந்து யாரு, சிசரா. இப்போ வந்து அவங்க பாராக்கு அங்கே போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு, சிசரா இதுதான் சரியான சமயம். ஏன்னா வந்து அந்த ஒரு பெண் தீர்க்கதரிசி ஈஸியாக மேற்கொள்ளலாம். இவன் மலைக்கு வந்துட்டான், இவனை என்ன பண்ணலாம், இவனை நம்ம சீக்கிரமா நம்ம பிடிச்சிடலாம், வெட்டிடலாம், கொண்டுடலாங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இவங்க ஒரு டீம் எடுத்துட்டு வராங்க. அப்பொழுது 14ஆம் வசனம் பாருங்க. பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 16,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருப்பினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோஸ் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனை எல்லாம் பட்டய கருப்பினால் விழுந்து ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. இது ஆமா. அப்ப என்னன்னா இவர் பயந்து என்ன பண்றாரு, அந்த யாகலுடைய கூட்டத்துக்கு ஓடி வந்துடுறாரு சிசரா. அங்க இந்த மாதிரி என்ன பிடிச்சா கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்த 18ஆம் வசனம், யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னான். அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினார். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். பின்பு ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது குருவி போய் தரையிலே புதைந்து அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். போதுமா? இது கூடாராணின்னா உங்களுக்கு தெரியும், டென்ட் அடிக்கிறது, உங்களுக்கு போல்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா ரோட்டில் வந்து இந்த சாமியார் அடிக்கிறதுக்கு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதான் அந்த கூடாரத்துக்கு அடிக்கிற அணி, பெருசாணி. தம்ம என்ன வச்சுங்க, அதை கொண்டு வச்சு ஒரு அடித்தோன்னா என்னாச்சு, அவர் தலை வரைக்கும் தரையில் வரைக்கும் அதை ஊடுருவி பாய்ஞ்சதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்போ பாருங்க, இங்கே வந்து இந்த மோரேசின் குடிகள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குங்க, ஆக்சுவலாக அந்த மேன்மை கிடச்சிருக்கும். இவங்க போய் இந்த வெட்டியை கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாராக்கும் என்னாச்சா, நீயும் கூடவா அப்படின்னு சொன்னதுனால நீ யாரால வெட்டி கொடுத்தாருங்க, இந்த ஒரு ஏன்னா சிசரா வந்து பயங்கரமான ஆள், இவன் வந்து போர் முறை தெரிஞ்சவன். அதனால தான் அங்கே வசனம் என்ன சொல்கிறது, யாபினுக்கு இவருக்கு வந்து ஒரு தளபதி இருந்தான், அந்த தளபதி வந்து சிசரா, அவன் வந்து போர் முறை தெரிந்தவனும் 10,000 ரதங்களும் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல, அந்த லீடரு, அந்த இதுக்கு அந்த டீம் லீடரு, அவனை போட்டு தொட்டு என்ன ஆகுங்க, ஒட்டமொத்தமும் பின்வாங்கி ஓடிடுவாங்க. இருக்காங்க அந்த அந்த ஒரு அப்போ இந்த இங்கே மோரேசன் குடிகள்னு சொல்லுது. குடிகள்ங்கிறது எத்தனை நம்ம கணக்கிடல. அன்னைக்கு வந்து குடிகள்னு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 1000 பேர் வச்சுக்கலாமா, ஒரு கிராமத்தில் ஒரு 1000 பேர் இருக்காங்களா, இல்லை ஒரு 2000 பேர்னு வச்சுக்கலாம். அந்த 2000 பேர்னால ஒரு வேலையை செய்யறதுக்கு வரல. அதனால தேவன் யார் மூலமா ஒரு வெட்டி கொடுத்தாருங்க, ஒரே ஒரு நபர்னால. அதுவும் யார், அந்த நபர் யாரு, ஒரு பெண். இப்போ தேவனுடைய திட்டம்னு வந்துருச்சுன்னா அவர் எப்படினாலும் அதை நிறைவேற்றுவார். அதைத்தான் இங்கே தேவனுக்கு சொல்கிறேன். இங்கே தான் நம்ம அறிந்துபட்ட விஷயம். அப்போ என்னன்னா, இங்கே இந்த மோரேஸ் என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலை, அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த மோரேஸ் வந்து செய்ய வேண்டியது செய்யாமல் போனது ஒரு விஷயம். நம்ம நமக்கு பல டைம் பார்த்துருக்கோம். வேதத்திலே செய்யன்னு சொன்னதை செய்யாமல் போகிறதும், செய்யன்னு சொல்றதை செய்யாமல் போகிறதும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பாருங்க, இவங்க வந்து என்னன்னா, இவங்களுக்கு கானானியரை எதிர்த்து போராடுறாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அதுக்கு யாரு சப்போர்ட்டுக்கு வரல, மோரேஸும் வரல. இந்த கானானியருக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மோரேஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் போகல,
கானானியருக்கும் போகல. இப்போ நான் என்ன சொல்லலாம், ஏங்க நான் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் போய் சண்டை போடல, நான் கானானியர்கிட்ட போய் சேர்ந்தேன். நமக்கு நான் வந்து கானானியர்கிட்ட போய் சேர்ந்த கூட போய் சண்டை போடுறதுக்கு நான் வர முடியல, வரல, அவ்வளோதான். இது ஒன்று. இது ஏன் நீங்கள் கேட்குறீங்க? நீ அந்த நடுநிலை விதிக்கிறது, நியூட்ரல்பாங்க. நியூட்ரல் இருக்குது. ஏங்க நான் நீங்கள் சண்டை கூப்பிட்டீங்க, வரல, அன்னைக்கு சூழ்நிலை என்னால் வர முடியல, இதுக்காக நான் போய் என்ன கானானியர்கிட்ட போய் சேர்ந்தேன், அவங்க கூட போய் சண்டை போட்டு உங்க கூட பற்றி சொல்லி கொடுத்தனா, நீங்கள் இப்படி போங்க சொல்லி கொடுத்தனா, நான் எதுவுமே செய்யலாம், வர முடியல. இந்த சூழ்நிலை தேவன் விரும்புகிறது இல்லை. பாருங்க 2 தீமோத்தேயு. ஏன்னா இல்லை வசனம் 2 தீமோத்தேயு என்ன நமக்கு என்ன குறிப்பிடப்படுகிறது? நமக்கு சின்ன விஷயம்னாலும் தேவன் என்னதான் பார்க்குறாரு? அதை குற்றமாக தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து எல்லாம் வச்சுங்க நீதியுள்ள தேவனாக இருக்கிறங்கிறத இப்போ நம்ம தீமோத்தேயுல குறிப்பிடுகிறது. இப்போ வசனம் குறிப்பிடப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லுது பாருங்க. இது முதல் நீதியின் கிரீடம் 4:8 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். இங்க என்ன வசனம் கூடிய நீதியுள்ள நியாயாதிபதியாங்கிறது. அப்ப என்னாச்சுன்னா, ஏங்க ஒரு சண்டைக்கு வந்து ஒரு ஊர் போகாத ஒரு குத்தமா தேவன் இங்க அங்கே எப்படி பாக்குறாருங்க? குத்தமா தான் பாக்குறாரு. ஏன் அப்படின்னா தெபர திக்கு வாயிலிருந்து என்னன்னு வருது? மோரேச சபிங்கன்னு வருது. ஏன் அப்படின்னா இவர்கள் தேவனுடைய விஷயத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுடைய விஷயத்துக்காக ஒரு வேலை செய்யலைங்கிறாரு. எங்க தேவனுடைய விஷயத்துக்காக ஒரு வேலை செய்யலைங்கிற ஒரு குத்தமா பார்க்கப்படுதா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? நீங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யாபின் ராஜாவை மேல் கொள்றதுக்கு ஒரு வேலை நடக்குது, அதுக்கு மேரச கூடி சப்போர்ட் பண்ண கூப்பிடுறாங்க. மேரச வரல. மேரச வராதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நான் என்ன கானானியா போய் சேர்ந்தேன்னு சொல்லி அவன் ஒரு கேள்வி கேட்கறான். இப்படி இருக்க சமயத்துல தேவன் எப்படி பாக்குறாரு? எதுவும் செய்யாம நான் மட்டும் இல்லை, என் அளவு நான் கரெக்டா இருக்கிறேங்க, நான் கெடுதலா செஞ்சேன், ஆனா தேவன் இங்க நன்மை செய்யாது எப்படியா பாக்குறாருங்க? குற்றமா தான் பாக்குறாரு. யோவான் சுவிசேஷத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவானவர் பூமி எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? நான் வந்து இவங்களுக்கு வந்து ரட்சிப்பு கொடுக்கணும், நான் சிலுவையில் மரணம் அடையணும், அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அந்த சட்டத்திட்டத்தின்படி செஞ்சுட்டு நான் போனா போதும் அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம். பவுலுடைய இன்னொரு இடத்துல குறிப்பிடப்படுகிறாரு, நான் வந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அதன்படியாக நடக்கத்தான் நான் வந்து முற்படுகிறேன். அப்ப நாம கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்னா கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை தான் நாமளும் செய்யணும். அதை தான் செய்யறாரு அவர் சொல்றாருங்க. நம்ம நியூட்ரல், எப்பவுமே நியூட்ரல். என்னன்னா நான் என் அளவு நான் கரெக்டா இருக்கிறேன், நான் யாருக்கு கெடுதல் செய்யறது கிடையாது, ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கறது கிடையாது. தேவன் என்ன சொல்றாரு? தேவனப்பா அவரு கிறிஸ்து இவ்வளவு நமக்கு செஞ்சிருக்காரு, நாம என்ன திரும்ப செய்ய போறோம் கிறிஸ்துக்காக? அவர் அதான் தான் கேட்கிறாரு. பாருங்க உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. இது மாதிரி தான் கேட்கிறாரு அவர். எல்லாம் அந்த விஷயத்திற்காக இருக்கிற காரியங்களை கட்டளைகளை சரியாக செய்து நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா தேவன் அதை பார்க்கறாரு. மற்றபடிக்கு இல்லாதபடிக்கு நான் வந்து கெடுதல் செய்யறதில்ல, அதனால நான் மட்டுக்கும் என்னால கரெக்டா இருக்குங்கிறது தேவன் அதை பார்க்கறது கிடையாது. ஏன் அப்படி? அதுக்கான ஒரு உதாரணம் தான் என்ன அப்படி எப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவானவர் வந்து பசியோட இருக்கிறார். பசியோட இருக்கிற சமயத்தில் என்ன வராரு? அத்திமரத்துக்கிட்ட வராரு. அத்திமரத்தை வந்து பாக்குறாரு. அத்திமரத்தில் என்ன இருந்தது? இலை மட்டும்தான் இருக்கு, கனி இல்ல. அவருக்கு அங்கிருந்து பார்த்தா தெரியாதா? அவர் எல்லாம் அறிந்தவர் தான் இல்லையா? உள்ள தெரியுங்களே, ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு அந்த மரத்துல பழம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாதா? அவர் எங்க வராரு? எது கிட்ட வராரு? இல்ல, அதாவது என்ன சார் அவ்வளவு தூரம் கவனிக்கிறார் நம்மளையா? இவன் ஏதாவது ஒரு கனி வருமாங்கிறது கவனிக்கிறாரு, அவ்வளவுதான். பக்கத்துல அவர் எங்க இருந்து வேணாலும் பார்க்க முடியும். இப்ப கூட இவன்கிட்ட ஏதாவது கனி கிடைக்குமா? நாங்க கனி இல்லங்கிறது தான் அது. அதனால என்னாச்சுங்க, அது வந்து அத்திப்பழ சீசனும் இப்போ கிடையாது. அத்திப்பழ சீசன் இல்லாத சமயத்துல ஏன் அத்திப்பழத்தை போய் சமைக்கணும்? அது உதாரணம். எல்லா காலத்திலும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணுங்கிற தேவன் விரும்புகிறார். இவர்கள் வந்து கனி கொடுக்க சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை நழுவ விட்டாங்க. அதுதான் அந்த மேரஸ் செஞ்ச பெரிய பிரச்சனை. என்னாச்சு, இவங்க இப்போ வந்து மேரஸ் குடி இருக்கிறாங்க, தாபோர் மலையில பிரச்சனை நடக்குது, இவங்க பக்கத்துல இருக்குது. அப்போ வந்து கால்நடையா போவாங்க, கழுதியில போவாங்க, குதிரையில போவாங்க. இப்ப பிரயாணம் பண்ணாலும் போறக்கு ஒரு வாரம் ஆகும்னா கூட இவங்க சொல்றது என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு வகையில ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஐயோ தூர பிரயாணம் போகணும்,
ஒரு வாரம் போகணும், இல்லை 4 நாள் போகணும், 4 நாள் போகிறதுக்கு உண்டான சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், ட்ராவல் பண்ணுற கஷ்டம் அப்படின்னு. எங்க யுத்தம் நடக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்தாங்க அவங்க. இவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாதனால தேவன் என்ன ஆகிற தெபரால் திக்கு திசுவாயில மோரேச சபின்றார். சபிக்கவே சபி, குடிக்கல சபி, ஊற சபின்றார். அப்போ ஒரு 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 காரியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கிற தேவனுக்கு கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா அதுக்காக தான் அந்த புதிய ஏற்பாட்டில் அத்திமரம் ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த காலத்திலையும் நீங்கள் கனி கொடுக்கிறவங்களாய் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஏன்னா தேவன் எப்பவுமே ஆல்ரெடி இருக்கக்கூடியவர். நீ போகலையா, அதை தான் என்ன செய்யணுமோ எஸ்தர் புஸ்தகத்துல அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா, ராஜ மேன்மை கிடைக்குது. ராஜ மேன்மை கிடைத்ததும் இந்த அம்மா என்ன பண்றாங்க, நடவடிக்கை இல்லை என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்காங்க. அப்ப என்னாச்சு, இவருடைய மாமனாய் மொர்தெகாய் போய் என்ன சொல்றாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத, இருந்தீங்கன்னா ரட்சிப்பு அவ்வளவுதான். அவருக்கு இல்லைன்னா இன்னொரு நாம செய்ய முடியல, அவருக்கு என்ன, நாம போய் அவரை பார்க்க முடியலன்னா, அவர் செய்ய முடியலன்னா அவருக்கு வந்து தேவனிடத்தில் கிருபையோ இறக்கமே கிடைக்காம போயிருமா. ஆனா நம்ம வந்து செய்யறோமோ இல்லையான்னு தேவன் நம்மளை பார்ப்பதற்காக தான் ஒரு அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்குறாரு. அதை நம்ம பயன்படுத்தாதபடிக்கு என்னதுங்க, நமக்கும் தெபரால் திக்கு சொன்ன மாதிரி என்ன ஆகுங்க, இவங்க அம்மா பரிசன் அப்படிதான் நினைப்பாரு அவரு, அது குற்றமா தான் நினைப்பாரு. அதைய பாரு, எஸ்ரா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எஸ்ரா 4:14. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு இருக்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அனாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்களுடைய பிதாக்களின் நடபடி புத்தகத்தில் இல்ல அந்த இது எஸ்தர் 4:14. அதாவது நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் படிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அதாவது இங்க ஒரு வசனத்தை கவனிங்க. இதுல நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து எழும்பும். நீ இப்படி பார்க்கிற காலத்துக்கு உதவியா இருக்கும்படி அந்த இடையில இருக்கிற வார்த்தையை எடிட் பண்ணியிருந்திருக்கலாம் தேவன் நினைச்சிருந்தா இல்லையா. அதாவது பாருங்க, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துல இருந்து எழும்பும். ஓகே, அப்பொழுது என்னன்னு வருமா, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ஏன் ரட்சிப்பு வந்துருச்சு. ஏன் இவராலும் ஏன் இந்த அம்மா செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருந்து செய்யாம போறது தேவன் எப்படி பார்க்கறாரு, குற்றமா பார்க்கறாரு. அதைத்தான் வந்து அந்த மோரேஸ் குடிகள் செய்யலாங்க. தேவனுக்காக நிற்கும்படியாக ஒரு இடம் வந்த போதும், ஒரு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அது செய்யாதபடிக்கு போனதுனால என்னாச்சு, வெற்றி வேற இடத்துல இருந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு பின்னாடி என்னாச்சு, திரும்ப இவங்க போகாதனால இவங்க தண்டனை. நவீன சொல்றாங்க, நான் வந்து போக தானே செய்யல, போகாத ஒரு குற்றமானு கேட்டா இங்க தேவனுடைய பார்வையில் எப்படி தான் பார்க்கப்படுது, குற்றமா தான் பார்க்கப்படுது. இங்க மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு மாமனான மொர்தெகாய் இங்க என்னதான் குறிப்பிடுறாரு, இங்க வந்து இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல வரும், அப்படி வந்துருச்சா நீ என்னாவ, நீ அழிவாங்கிறாரு. ஏன்னா உனக்கு சந்தர்ப்பத்தை எடுத்து நீ பயன்படுத்தலைங்கிறாரு. அதை தான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்குற சமயத்தில் நீங்க கனி கொடுங்கன்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அதை வந்து தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த சந்தர்ப்பம் திரும்ப நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தெரியாது. அதாவது தேவனுக்கு குறிப்பிடப்படுகிறார். பாருங்க, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது வருங்க நமக்கு. நான்கு 17. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். போதுமானது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாம போனா அது அவனுக்கு பாவம்ட்டாரு. நீ வந்து ஒதுங்கி நிற்கிறது, நியூட்ரல் நிற்கிறது எல்லாமே என்னதான் வரும் நம்ம கணக்கில், பாவமான கணக்கில் தான் வரும் அது. எனவே நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க அதை வந்து கனி கொடுத்துருங்கிறத தேவன் நீங்க கேட்கிறார். பாரு, ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னொருத்தர் மீகா 6:8 எடுங்க. ஒருத்தர் ஏசாயா 1:17 எடுங்க. இன்னொருத்தர் வந்து மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுங்க.
ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய கத்துக்குங்கிறாரு. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த நன்மை செய்யாம இருந்துராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீகா 6:8 என்ன சொல்ல பாருங்க. தேவன் நமக்கு என்ன வசனம் கொடுக்குறாரு. மனுஷனே நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். இதைத்தான் கேட்கிறாரு. வேற என்னையா உங்கள்கிட்ட கேட்கற அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த வசனம். இதைத்தான் கேட்கிறாரு. நன்மை செய்யறதை தவிர்த்து நீ வந்து மனத்தாழ்மையாய் நடந்து நன்மை செய்து அவர் நடக்கிறதுக்கு முன்னாடி வேற என்னத்தை உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி தேவனுக்கு கேட்கிறாரு. அது ஆனா என்னாச்சுங்க, இங்க நியாயம் செய்துங்கிறாங்க. இவங்க என்ன நியாயப்படி இவங்க என்னப்படி இருக்கணும்? மோரேஸ் இஸ்ரவேல் ஜனங்களோட இந்த யுத்தத்துக்கு போயிருக்கணும். அதான் நியாயம் இல்லையா? இது அதான் இங்க சொல்றது. நியாயம் செய்துன்னு தான் வசனம் கொடுக்கப்படுகிறது மீகால. இந்த நியாயத்தின்படி பார்த்தா இந்த மோரேஸ் ஜனங்கள் யாரோட போயிருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களோட போயிருக்கணும். ஆனா என்ன பண்ணல, இவங்க போகல. ஆனா நம்ம இன்னைக்கு வந்து மோரேஸ்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க உங்க கூட வராத ஒரு குத்தமா இதுக்கு முன்னாடி நாங்க என்ன காணாட்டிய போய் சேர்ந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. ஆனா என்னாச்சுங்க, அவங்ககிட்ட போய் சேர்ந்தாலும் சரி, சரியினாலும் சரி, அவங்ககிட்ட சொன்னாலும் சரி, சொல்லினாலும் சரி, நீங்க தேவனுடைய திட்டத்துக்கு கூட செயல்படாத எப்படி தேவன் பார்க்கறாரு? குற்றமா தான் பார்க்கறாரு. பாருங்க, அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டோமா நாம? தேவன் உண்டாக்குனது எதுக்குங்க? அவன் முத ஆதாம் ஏவாளை உண்டாக்குனதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுங்க? அவரு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை நல்லா காக்கவும் தான் வச்சாரு. அது என்னதுங்க? அது வந்து அது ஒரு வகையான நன்மையான காரியம் தானே அது. அது நீ தேவன் உண்டாக்குனதை பாதுகாக்கிறதுக்கு யாரோ எப்படி பார்க்குறாரு? நன்மையான விஷயம். எப்போ நான் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன், அதை உங்கள் கையில் வச்சிருக்கிறேன், நீ நல்லா பார்த்துக்கணும். ஆனால் பிசாசினோட தந்திரத்தினால இவர் விழுந்து போனதாக பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? தேவன் புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சொல்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது? நாம் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கோமா? நற்கிரிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி வசனம் கொடுக்கப்படுகிறது. எனவே நம்ம வந்து இந்த சின்னதான பெருசுதானே அப்படிங்கிறது இல்லை. அங்கே என்னாச்சு? மேரோஸ் ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட போயிருந்தா பெரிய யுத்தமாக இருந்திருக்கும் இல்லையா? பெரிய சண்டை, பயங்கர யுத்தம், பெரிய ரத்த கலரியாக இருந்திருக்கும். ஆனால் என்னாச்சு? இந்த தெபரல் இந்த யாகேல் செஞ்சது என்ன விஷயம்? சின்ன விஷயம். இந்த ஆண்டில் வந்தாரு, குடிக்க தண்ணி கேட்கறாரு, தண்ணி இல்லைன்னு இந்த அம்மா பிளான் பண்ணிடுச்சு. இதுல தான் நமக்கு இதான் ஒரு சந்தர்ப்பம், ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு என்னாச்சு? கரெக்டாக சமயோஜித்து புத்தி அந்த மாதிரி நடக்குது. டக்குன்னு என்னாச்சு? தண்ணி கேட்கற தண்ணிக்கு போல பாலை கொடுக்குறான். பாலை கொடுத்த டயர்ல என்ன பண்ணுறாங்க? அவன் பாட்டு தூங்குறான். என்னாச்சு? இதுதான் சிரேசாபை முறியடிக்கிறதுக்கு இதுதான் விஷயம். ஏன்னா வந்து பயங்கர போர் முறை தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி என்ன ஒரே அடிச்சு சாகடிக்குது. ஆனா பாருங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை யாருக்கு கிடைச்சிருச்சு? அவ்வளோ. அதுதான் எஸ்தராஜ் சொல்றேன், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும்னுச்சு. அந்த ரட்சிப்பு யாகல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சிச்சு. இது வந்து தான் இந்த நியூட்ரலா இருக்கிறது தேவன் எப்பவுமே விரும்புகிறது இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து பத்ம தீவுல வந்து யோவான் சுவிசேஷகன் வந்து அங்க சிறைப்பிடிக்கப்படுகிறாரு. அங்கே அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இனிமேல் நடக்க போடியதுதான் இல்லையா? அதுதானே வெளிப்படுத்தின விசேஷம். என்னது? இனிமேல் நடக்க போறதை வெளிப்படுத்துகிறது. இனிமேல் ஜனங்கள் நியூட்ரல் தான் இருப்பாங்கன்னு எப்ப கண்டுபிடிச்சிட்டாரு? இனிமேல் வரக்கூடிய ஜனங்கள் இப்படியே நியூட்ரலாவே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் பத்மதீவுல இருக்கும் போது பரிசுத்தாவில ஏவப்பட்டு யோவான் சுவிசேஷகன் ஒரு லவோதிக்கேய சபைக்கு எழுதுறாரு ஒரு வசனத்தை. எப்படி எழுதுறாருங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் படிங்க. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். இது வந்து எப்பங்க? லவோதிக்கேய சபைக்கு முன்னாடியே எழுதுறாரு. படிங்க. நீ ரெண்டுமே இல்லாம வெந்ததை திம்போம். ஒரு வசனம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? வெந்ததை தின்போம், விதி வந்தா சாபம். அவ்வளவுதான். ஏதோ ஆச்சு, ஆன வந்து சாப்பிட்டு போட்டு அப்படியே போவோம், எட்ட நேரம் வந்தா சாபம். இது இல்லை தேவன் எதிர்பார்க்கறதுல. ஏன் அப்படின்னா நமக்கு முன்மாதிரியாக தேவன் என்ன சொல்றாரு? நரிகளுக்கு இதுக்கு என்ன, பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு இது இருக்கு, மனுஷகுமாரனுக்கும் ஏன்
அப்படி ஓடிட்டே இருக்கிறாரு அவரு, ஓடி ஓடி வேலை பார்க்கிறாரு. நாம வந்து இன்னொரு முறை நான் ஒரு சபையை ஒரு காரியத்தை கொடுத்து எடுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் பத்தல. அது என்ன காரணம்னா, நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. நம்ம சகோதரர் வந்து என்னாச்சுங்க, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டா அவர் டீ கொண்டு வராமையே இருக்காரு. நம்ம மணிபுரத்தில் இருக்காரு, ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி டீ கொண்டு வராமையே இருக்காரு. அது என்னாச்சு, அவரு வந்து ஒரு சந்தோஷம். அதில் நம்ம ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி சந்தோஷம். நமக்கு அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. அதை தான் சொல்றாரு. கடைசி வரைக்கும் வந்து ஆபிரகாமுக்கு என்னாச்சுங்க, அவர் சாகர அவர் நிலையில என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சாகர வரைக்கும் அவர்கள் தேவனுடையவே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்குது. அப்போ என்னாச்சுங்க, நாம தேவனுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு அவரு. என்னுடைய காரியத்துக்காக நீ ஓடிக்கொண்டே இருக்கிறது, கனி கொடுத்து கொண்டே இரு, உனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்கிறாரு. ஆனா என்னாச்சுங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யோவான் சுவிசேஷன் வந்து லவோதிக்கே சபையை போய் பார்க்கவும் இல்லை, அங்க என்ன நடந்ததுன்னு கேட்கவும் இல்லை. ஆனா என்ன எழுதுறாரு, நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல, அனலா இருந்தா நலமா இருக்குங்கிறாரு. அவ்வளவுதான். இது அருகிருப்பான விஷயத்துக்காக சொல்றாரு. அங்க வந்து என்ன வச்சுக்க, யாபின் கையில இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டாருங்கிறாரு. விற்று போட்டதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அதே மாதிரி நாம வாந்தி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எடுத்த வாந்தியை பத்தி கவலைப்படுவோமா? என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் ரோடா இருந்ததுன்னா மண்ணை போட்டு மூடுவோம், வாஷ் பேசில இருந்தா தண்ணி ஊட்டி சுத்தமா கழுவி விடுவோம், அது இன்னொரு போட்டுட்டா அப்படின்ட்டு. அப்படிதான் தேவன் என்ன செய்யறாருங்க, வாந்தி பண்ணிட்டா முடிஞ்சது, உன்னோட சாப்டர் க்ளோஸ்ங்கிறாரு. வாந்தி பண்ணிடுவேங்கிறாரு. நீ அணிலும் இல்ல குளிரும் இல்ல இல்லாம இப்படி வெது போய் நியூட்ரலா இருந்தீங்கன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேங்கிறாரு. அப்ப என்னாச்சுன்னா, நாம் தேவன் பட்சத்துல எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறோம். இது இல்லாத படிக்க இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் தான் நமக்கு. தேவன் தான் சொல்றாரு, கிறிஸ்துவ புதிய ஏற்பட்ட ஒரு சூழல், என்னோட இராதவன் எனக்கு இல்ல, சீசனா இருக்க மாட்டாலும் கூட சந்தோஷப்படுற மாதிரி இருக்க வசனம். இங்க என்ன வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்னோட இல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னா கூட, அப்பா பரவாயில்ல சீசனா இருக்க கூட சொல்லிக்கிறாரு. என்ன இருக்குது, துரோகி சொல்லுவாங்க, இந்த எதிரி கூட மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த துரோகி விரோதி எல்லாம் எனக்கு கூட இருந்தே குழி பிரிக்கிறாரு. இப்ப என்னாச்சு, நான் தேவனோடவே இருக்கிறேனே பேசிக்கிறது, ஆனா தேவனுடைய செயல்பாடுகள் எதுவுமே இடத்துல இருக்காது. அப்படி இருக்கிற தேவன் எப்படி பாக்குறாருங்க, என்னோட இராதவன் எனக்கு விரோதிக்கிறார். அப்புறம் அவரை வச்சிருந்தா என்ன, வாந்தி பண்ண என்ன, அவரை என்ன பிரயோஜனம், நாமளை வச்சிருக்கிறதா அவருக்கு என்ன பிரயோஜனம், அவருடைய செயல்பாடுகள் என்ன நம்மகிட்ட இருக்குது, அதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அவர் என்னோட இராதவன் எனக்கு விரோதி இருக்கிறார். அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாக, தேவன் நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து சந்தோஷப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஏன் அப்படின்னா, நமக்கு பழைய ஏற்பாடுல தெரியும், யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப போனோடனே பார்த்து கேட்கிறாரு, இன்று நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் கேட்கிறாரு. அப்ப நாம ஒரு முடிவெடுப்போம், இன்னைக்கு என்ன நம்ம இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படித்தான் இருக்க போது முடிவெடுப்போம், நம்ம என்னதான் செய்ய போறோம் முடிவெடுப்போம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படித்தான் இருக்க போதுன்னு முடிவெடுப்போம், நம்மளுடைய கனி கொடுக்குற விஷயத்துல நம்ம என்னதான் செய்ய போறோங்கிற முடிவெடுப்போம். இப்படி இல்லாதபடிக்கு நியூட்ரலா இருக்கிறது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு காரியம். பாருங்க, 1 ராஜாக்கள்ல சொல்றாரு, 1 ராஜாக்கள் எளிய தீர்க்கதரிசி அழகா ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு நமக்கு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்ல. என்ன சொன்னாங்க, ஏன் இப்படிதான் நாமளும் இருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கணும் அவங்க, இளையமையா இப்போ உனக்கு இதே வேலை ஆகணும் வந்து மனமன்னு கத்திக்கிட்டு பேசிட்டு இருக்கிற, நாங்க நீ சொல்ற மாதிரி சட்டத்தை கட்ட முடியாது, என்ன ஊர்பட சட்டத்தை கட்ட முடியாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, எங்களுக்கு இந்த பாகால் இருக்கு, சில தெய்வங்கள் இருக்கு, போடக்கூடிய நட்சத்திரம் இருக்கு, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இல்லைன்னு என்ன பண்ணிருக்கணும், இளைய தீர்க்க வச்சுக்கிட்டேன் டப்பான்னு பட்டி அடிச்சு, இளைய தீர்க்கனே ஐயோ தப்பு பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், ஐயோ நீர் சொல்லுகிறது உண்மையான தெய்வம், நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லணும். ஆனா என்ன பண்ணாங்க இவங்க, மங்குடி மாதிரி சொன்னதுக்கு அத்தனை இருக்கு, கத்தனதுக்கு பின்னாடி ஜனங்க விவரமா என்ன பண்றாங்க, இவருக்கு பதில் ஒன்னும் சொல்லல. இதுதான் தேவன் நியூட்ரல். தேவன் என்ன பண்றாருங்க, இதை பாக்குறதே கிடையாது, இதை பிடிக்கிறதே கிடையாது, நியூட்ரலா இருக்காதா. அதான் சொல்றாரு, நீ அனலும் இல்ல குளிரும் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்ற.
தேவனுடைய காரியத்துக்கு விரும்பும்போது நம்ம என்ன வச்சுக்கோம், கொஞ்சமாச்சும் உங்களை நீங்க சுறுசுறுப்பாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களை நீங்க தேவனுடைய காரியத்துக்கு கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமா செயல்படுன்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நமக்கு வந்து சரீரத்திலே நமக்கு இருக்கதே செய்யுது இல்லையா, நிறைய வாதிகள் இருக்கதான் செய்யுது. கிறிஸ்துவனவர் வந்து பூமியிலிருந்து எடுபடும் கடைசி நேரத்தில் கூட வந்து முழங்கல் படிக்கிட்டு ரத்த நாளங்கள் வழியாக வேர்வை நாளங்கள் வழியாக ரத்தங்கள் பெருந்துளிகளை வெளியே வருது. அப்ப என்ன பண்றாங்க சீசர்கள்? தூங்கிட்டாங்க. ஆனா என்ன நினைச்சிருக்க நீங்க, அவரை போய் ரொம்ப சத்தம் போடல, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆவியா உற்சாகமானது சரீரமோ விளைவுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா என்னாச்சுங்க, அந்த அதையே சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம முற்றிலுமா செயல்படாமல் இருக்கிறது தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளது கிடையாது. அதுக்காகத்தான் என்னாச்சுங்க, நிறைய வயதானவர்களை பற்றியான காரியத்தை இங்கே நமக்கு தேவனுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா. சண்டை போடுற சமயத்துல நம்ம வயசான காலத்துல பார்க்கலாம், இந்த மோசே வயதான காலத்துல ஒவ்வொரு டைமும் மலையேறி போய் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களுக்காக மன்றாடு. அவருக்காக போனாரு. நீதி இவர் கையில எங்களை ஒப்பு கொடுத்துட்டு என்னை வந்து நீ படாத கூட கொடுத்துறேன்னு ஒருபடி கேட்கிறாரு. இந்த ஜனங்களை எந்த மட்டும் தான் நான் பலிந்து நம்மளுதுன்னு போய் கேட்கிறாரு. இதை வந்து அப்படின்னு பாருங்க. அது என்ன இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்மளுடைய எந்த காரியமானாலும் சரி, அது பெருசானாலும் சரி சிறுசானாலும் சரி, தேவனுடைய திட்டம்னு வரும்போது அது சிறுசானா கூட நம்மளுடைய பங்களிப்பு அதில் கொஞ்சமாச்சு இருக்கணுங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா தேவன் இதில் பிரியப்படுகிறார். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1:8. இருமனமுள்ளவன் அப்புறம் எப்படி நம்மளோட காரியங்கள் வாய்க்கும்? நமக்கு 2 மனம் இருக்கு, நம்ம 2 மாசம் நடந்துட்டு இருக்கு எப்பவுமே. அப்புறம் எப்படி நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்கும்? தன் வழியில எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, ஸ்டாண்டர்ட் எடுங்கிறாரு தேவன். அதுலயே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமா, நீங்க அவரிடத்து சேருங்க, அவர் உங்ககிட்ட சேர்வா இருக்கிறாரு. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் மனதை எல்லாத்தையும் நீங்க சுத்திகரிங்கிறாரு. 2 மனசோட இருந்துகிட்டு அப்படி இல்லாம இப்படி இல்லாம ஒரு நியூட்ரலா இருக்கிறது தேவன் விரும்புகிறதுல இருக்கிறாரு. வசனம் நிறைய இருக்கு, நம்ம நேரம் கடத்த முடிச்சிடலாம். இன்னொன்று என்னாச்சுன்னா, இவங்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் போனது. புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, அவங்க வந்து விட்டு போனாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலடியார் வந்து கிறிஸ்துவனர் பவுலடியார் தெரிந்து கொள்ளும் போது என்ன சொல்றாரு, இவன் ராஜாக்களுக்கு முன்பாக மந்திரிகளுக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறா, அதனால அவரை வந்து நீ வந்து ஒன்றும் அவரை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஒரு டைம் பவுலை பற்றி சொல்றாரு. அப்போ பவுல் ஒரு டைம் நிறைய டைம் போது அகிரிப்பு ராஜா கிட்ட போறாரு, பெலிக்ஸ் ராஜா கிட்ட போய் பேசக்கூடிய சந்தர்ப்பம் பவுலடியார் கிடைக்குது. அவர்கிட்ட போய் என்னாச்சுங்க, அவரும் நீங்க என்ன நன்மை செய்யணுங்கிற பத்தி அவருக்கு சொல்றாரு. அந்த நன்மை செய்யறதை பத்தி சுவிசேஷமாக பிரசங்கப்படுகிறது. ஆனா என்னாச்சு, அந்த 2 ராஜாவும் கேட்டுக்கல. அப்புறம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அப்புறம் அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அதுக்கப்புறம் வந்து அந்த அகிரிப்பு ராஜாவை பத்தி எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஏன்னா என்னை கொஞ்சம் கூட சம்மதிக்க பண்றேன் அப்படின்றாரு. ஒருவேளை அந்த ராஜாங்கிற ஸ்தானத்துல இருந்ததுனால பவுல் சொல்றதை நான் என்ன கேட்கணுமோ, ஏன்னா ஓரளவுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ கொஞ்சம் கூட என்னை ஆகித்த பணி அப்படின்றாரு. ஆனா என்னாச்சுங்க, திரும்பவும் அவருக்கு சந்தர்ப்பம், ஏன்னா இவருக்கு வந்து தனக்கு ஒரு நன்மை கிடைக்கிற வாய்ப்பை அவரு இழந்து போனார் பாருங்க. அது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 24. அதாவது பேலிக்ஸ்ட போய் பேசுறாரு. சமயமான போது என்னாச்சுங்க, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அவருக்கு, அதை அவர் பயன்படுத்திக் கொள்ள இல்லை. திரும்ப இவங்க 2 பேருக்கும் கிடைச்சதாங்கிறது நமக்கு தெரியல. இயேசுவை விடுவிக்க முடியாத பிலாத்துக்கு ஒரு டைம் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு இல்லையா. அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவரு
நான் விடுதலை பண்றேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கின்னு இருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு, இதுக்கு எனக்கு இப்ப நியாயப்படி பண்ணா என்ன பண்ணிருக்கணும், ஏன் நான் பாக்குற வரைக்கும் இருக்கிற குற்றம் ஒன்றும் இல்லை, அதனால நான் விடுதலை செய்கிறேன், உங்க நியாயம் என்னவோ அதை நீங்க செஞ்சுக்கன்னு சொல்லி பண்ணிருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சுங்க, இவரு இந்த பாவத்துக்கு நான் வந்து உடன்படுறதில்ல, இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விடுறாரு, கையை கழுவிட்டு நழுவிட்டாரு. தேவன் அதை எதிர்பார்க்கறது கிடையாது. தேவன் என்ன பார்க்கிறாருன்னா, என்னுடைய சட்டத்திட்டத்தின்படி நீ கரெக்டா செய்யறியா, என்னுடைய வழக்கின்படி நடக்கிறியா, என்னுடைய வாக்கின்படி நீ சரியா நடக்கிறியா, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம என் பக்கமாக நீ நிற்கிறாயா, இதற்காக நீ எதை செய்யறையா, அதான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, கடைசியாக இன்னும் 2 மனசுல பார்த்து முடித்துக் கொள்ளலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதை ஏற்கனவே பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம இல்லையா, இறையாரதை பண்றோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் பாருங்க. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமா, எனவே நம்ம அவர் சொல்றது கட்டளை திட்டத்தின்படி சரியாக நடந்து தேவன் நான் செய்கிற விஷயத்திலேயே பிரியப்படுகிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்கிறதா என்னச்சுங்க ஒரு முக்கியமான விஷயம். அதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கறான்னு சொல்லி கேட்கிறாரு, வேற ஒண்ணுமே இது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம நடுவை விட்டுட்டோம்னா அடுத்தது என்னங்க சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த லூக்காவின் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. லாசரும் ஐஸ்வர்யவான் இல்லையா, லாசர் எங்க போய் வந்தாரு, ஆபிரகாம் போய் வந்தாரு. ஐஸ்வர்யன்னு சொல்றாரு, இன்னும் என்னோட இவங்களா இருக்காங்க, அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது பூமியில, அதை நழுவ விட்டுட்டாரு. நழுவ விட்டதுக்கு பின்னாடி என்னாச்சுங்க, அதுக்கப்புறம் என்ன எது அதை ஆல்டர் பண்ண முடியுமா அவரால, முடியவே முடியாது. அதை தான் அங்க சொல்றாரு அவரு. எனவே நமக்கு ஒரு கடற்கரை ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தையும் சரியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ மோரேஸ் வந்து சந்தர்ப்பம் பயன்படுத்தல, அவங்க கொடுத்த சந்தர்ப்பத்தை இவர்கள் பயன்படுத்தாதனால என்னாச்சு, 23ஆம் வசனம், மோரேஸை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்க. நாங்க யாகேல் தானே, யாகேல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொடுத்தாங்க. அந்த அம்மாக்கு என்ன கிடைச்சது, 24ஆம் வசனம் பாருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இதுக்கு முன்னாடி இந்த வசனம் இந்த மாதிரி யாருக்கு குறிப்பிடப்பட்டது, இந்த மாதிரி ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, மரியாளுக்கு இருக்கு, ரூத்துக்கு இருக்கு, வேற ராகேலுக்கு இருக்கா எனக்கு தெரியல. இல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதாவது கிறிஸ்து பிறக்கக்கூடிய மரியாதை வந்து எப்படி சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி. இப்போ தேவனுக்காக ஒரு சின்ன விஷயம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டடிய முடியாத ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து இந்த யாகல் செஞ்சதுக்கு வேண்டி தெபேரால் தீர்க்கதரிசி என்னன்னு சொல்லி நம்ம வந்து பாட்டு பாடுறாங்க, ஆசீர்வதிச்சு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுல யாகல் என்னன்னு குறிப்பிடுறாங்க, 5:24. ஸோ படிங்க அதையே. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் போதுமானது. அப்ப பாருங்க, தேவன் வந்து ரெண்டையுமே கவனிக்கிறாரு. நாம செய்யறதையும் கவனிக்கிறாரு, செய்யாததையும் கவனிக்கிறாரு. ஏன்னா என்ன, அவர் ஒண்ணு அவர் ஒரு விஷயத்தையும் மறந்து போறவர் கிடையாது இல்லையா. எபிரேயரே பாருங்க, கடைசியா பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினால் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு
தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரயாசப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த பிரயாசத்தை தேவன் மறந்து போகிறவர் அல்லன்னு சொல்லி வசனம் கொடுக்கிறது. இதை தான் நான் வந்து யாகலுக்கு தேவனை கொடுத்தாரு. தேவன் சொன்ன அந்த எதையாவது மேரேஜ் செய்ய வேண்டியதை செய்யாம போனதையும் தேவன் நினைவு வச்சிருந்தாரு, யாகல் செஞ்சதையும் நினைவு வச்சிருந்தாரு. அந்த நினைவு வச்சு என்னாச்சு, அவங்களுக்கு சாபமும் இந்த அம்மாக்கு என்ன கிடைச்சதுங்க, ஆசீர்வாதம். 2 டைம் ஆசீர்வாதம். அந்த சின்ன வசனம் தான். அதுல என்னாச்சுங்க, யாகல் நீ வந்து ஆமா இல்லையா, என்னன்னு சொல்றது பாருங்க, தண்ணீரை கேட்டான அதுல 25 இல்லையா, இல்ல ஒரு நிமிஷம், 5:25 தானே அது, 2 டைம் வரும் பாருங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வசனம் பாருங்க. தண்ணீர் தானே இல்ல 24 ஸ்திரீகளுக்குள்ள பட்டவள் ஏன் ஒரு டைம் சொன்னா பத்தாதா? ஏன் அப்படின்னா தேவனுக்காக ஒரு காரியம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச போது நம்ம செஞ்சுச்சு, செஞ்சதுனால ஆசீர்வாதம். ஆனா இது யாருக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்? இது மோரேஸுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். மோரேஸ் கைவிட்ட ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? யாகலுக்கு போச்சு. இப்ப தேவன் நாம செய்கிற நன்மையும் தீமையும் கணக்கு வைக்கிறவரா இருக்கிறாரு. அதுல நம்மளோட கணக்கு எதுல அதிகமா இருக்கணுங்க? நன்மை செய்கிற கணக்கு அதிகமா இருந்ததுன்னா தேவனுடைய திட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் கொடுப்பது யாராலையும் தடுக்க முடியுமா? முடிக்கவே முடியாது. எனவே நம்ம நியூட்ரலா இல்லாதபடிக்கு மோரேஸ் செஞ்ச மாதிரி தேவனுக்கா ஒரு சந்தர்ப்பம் செய்யுங்க, நியூட்ரலா இருக்காதீங்க. அனலும் குளிருமா இல்லாதபடிக்கு, வெதுவெதுப்பா இருக்கு இல்லாதபடிக்கு என்ன பண்ணுங்க, எப்பவுமே நன்மை செய்கிறவராயும் தேவனுடைய விஷயத்துல நாம் கொஞ்சம் நம்மளுடைய சுறுசுறுப்பை காண்பிக்கிறவங்களா இருப்போம். தேவனுக்குன்ற ஒரு காரியம் வரும்போது அதை தள்ளி போடாதபடிக்கு உடனே செய்யும் போது நிச்சயமாக நம்மளுடைய கணக்குகளை தேவன் பார்க்கிறாரு, நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறாரு. நிச்சயமாக ஒரு கையில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இன்னைக்கு நம்ம கொடுத்த வசனம் இதுதான். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனம் நம்புகிறேன். இந்த வசனத்தை கேட்ட யாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.